ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோயிலில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. என்ன எக்ஸிபிஷன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வித் ஈஃபில் டவர் கான்செப்டில் போட்டிருக்காங்க. எல்லா வருஷமும் நிறைய இது உள்ளே கொண்டுட்டு வருவாங்க. இந்த தடவை அந்தளவுக்கு வைக்கலை, பட் தாஜ்மஹாலில் கூட அழகாக பண்ணியிருந்தாங்க. ஈஃபில் டவரும் வச்சுருந்தாங்க. அப்புறமா நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஃபில் டவர் பார்க்கலாம். இதுதான் ஈஃபில் டவரு. ரியலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு, அழகாக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் பக்கத்தில் நின்று எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, நம்ம நேரில் போனது மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் இது மாதிரி வச்சு அதில் நிறைய சுற்றி லீஃப் அந்த பிரான்ச்சஸில் லீஃப்லாம் வச்ச மாதிரி கலர்ஸ் லைட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியா தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா தாஜ்மஹால். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட் செட்டப்ஸ், நல்லா மல்டி கலரில் லைட் செட்டப்ஸ் பண்ணி சுற்றி வந்து தாஜ்மஹாலை வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம வந்து நேரில் போய் பார்க்க முடியாது, அதனால இந்த மாதிரி பிக்சர்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைம் பாஸுக்கு இங்கே வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 தீமும் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகான் பாப்பாவை அதுக்கு உள்ளே விட்டு டான்ஸ்லாம் ஆட வச்சு நாங்கள் வீடியோ எடுத்தோம். நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஷாப்ஸுமே எல்லா வருஷமும் நிறைய வச்சுருப்பாங்க ஷாப்ஸு. இந்த தடவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் ஒவ்வொன்று தான் இருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஷாப் 2 ஷாப்பு, அடுத்தது பேங்கிள் செக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஷாப்பு, இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சும்மா அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸை வந்து இந்த மாதிரி லைட் செட்டப் பண்ணி அது ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுக்குறது மாதிரி ஒரு 2 ஏரியாவில் வச்சுருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் ரிமைனிங் கிடந்ததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்தது வந்துட்டே இருந்தோம். அடுத்தது என்ன ஒரு கேம், இந்த அடுத்ததும் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஹெட் ஷேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அடுத்ததும் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்து லைட் செட்டப்ஸ்லாம் கொடுத்துருந்ததுனால பெண் குயின் வந்து தலையாட்டுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து செராமிக் பிளேட்டு, பவுல் அந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான அசசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சு நம்ம வரும்போது கேம் செக்ஷனுக்குள்ளே வர போகிறோம். ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோவுமே கிட்ஸுக்கான கேம்ஸு, ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் பைக் ரைடு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் ரைடு, கார் ரைடு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இல்லை அகான் பாப்பா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ நாங்கள் வந்து அகான் பாப்பாவை வந்து ஹெலிகாப்டர் ரைடில் இருத்தினோம். அடுத்தது வரோம். அகான் பாப்பா இதுதான் இது ட்ரெயினுக்கு அடுத்தது தான் இருக்குது ஹெலிகாப்டர் ரைடு, இது கார் ரைடு, அடுத்தது ஜம்பிங் இது போட்டிருந்தாங்க. என்ன இருக்குது ஹெலிகாப்டர் ரைடு. இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 50 rupees ஒரு ரைடுக்கு. இதில் வந்து அகான் பாப்பாவை எடுத்துனோம். அந்த எல்லோ கலர் ஹெலிகாப்டரில் தான் அகான் பாப்பா இருக்கார். ஃபஸ்ட்டு ஜாலியாக தான் இருந்தால், அடுத்த பார்த்தா ஒரே அழுகை, பயமாக இருக்குது. அடுத்தது பாதியிலே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் போனேன்னு பார்த்திங்கன்னா நான் எப்போ போனாலுமே ஜெயின் வீலில் தான் போவேன். ரோலர் கோஸ்டரும் பிடிக்கும், பட் எனக்கு என்னமோ ஜெயின் வீலில் போக ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் நான் வந்து ஜெயின் வீலில் தான் போனேன். ஏன்னா ஜெயின் வீலில் போனால் தான் நம்ம மொத்த எக்ஸிபிஷனையும் அப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். டாப்பில் இருந்து வீடியோ எடுத்தாக்கி மொத்த எக்ஸிபிஷன்ட்டும் கவர் ஆயிரும். ஜெயின் வீலுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் பர்சன் வந்து 100 rupees. வீடியோ கவர் ஆகிறதுக்காகவே ஜெயின் வீலில் போவேன். நம்ம டாப்பில் இருந்து எடுக்கிறது, அதுக்காகவே வந்து நான் எப்போவுமே ஜெயின் வீலில் தான் போவேன். இந்த டைமும் நான் ஜெயின் வீலில் தான் போனேன். ஜெயின் வீலில் போய் டாப்பில் இருந்து மொத்த பிளேஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் வீலில் தான் போனேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வரப்போகுது ஜெயின் வீல். நம்ம இந்த ஜெயின் வீலில் தான் ஏறணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங்கில் நிற்கும்போது உள்ளது. இனி அடுத்தது இப்போ மூவ் பண்ண தொடங்கும். நம்ம ஏரியா சின்ன உள்ளே உட்காந்துருக்கோம். இதுதான் டாப்பில் போயிட்டே இருக்குது. மேலே போக நான் எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அழகாக வியூ தெரியுதில்ல, நிறைய ஏரியா தெரியும். அந்த மாதிரி எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்காகவே நான் வந்து ஜெயின் வீலில் போவேன். நான் பாருங்கள் எக்ஸிபிஷனும் இவ்வளோ அழகாக வியூ ஆகுதுன்னு பாருங்கள்.
அப்படியே டாப்பில் மேலேருந்தே கீழே இறங்க அப்படியே எடுத்துகிட்டே வந்த இது வியூ. ஜெயிண்ட் வீலில் தெரியுதா, ஜெயிண்ட் வீலில் அந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணிவிட்டு வந்தோம். கடைசியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.